ஜம்மு காஷ்மீரின் உரி மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல். ஆங்காங்கே தாக்குதல் நடத்தி வருவதால் எல்லையில் மீண்டும் பதற்றம். பாகிஸ்தான் தாக்குதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லை மாநிலங்களில் மின் விநியோகம் ரத்து. மின்சாரம் முழுமையாக நிறுத்தப்பட்டதால் இருளில் மூழ்கிய மாநிலங்கள். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் முப்படை தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. எல்லையில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசனை. குருத்வாரா தேவாலயங்களை தாக்கி இந்தியாவிற்குள் மத மோதல்களை ஏற்படுத்த பாகிஸ்தான் திட்டம். உலக நாடுகளை ஏமாற்ற பாகிஸ்தான் அரசு முயற்சிப்பதாக விக்ரம் மிஸ்ரி குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரின் எல்லைகளில் தனியார் பள்ளிகளை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 2 குழந்தைகள் உயிரிழப்பு. குழந்தைகளின் பெற்றோர் காயமடைந்துள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தகவல். இந்தியாவின் ஒருமைப்பாடு பாகிஸ்தானுக்கு பெரும் சவாலாக திகழ்கிறது. பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சி இந்தியாவிடம் ஒருபோதும் படிக்காது என வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பேட்டி. பயணிகள் விமான சேவையை கேடயமாக பயன்படுத்தியது பாகிஸ்தான். இந்தியாவின் பதில் தாக்குதலால் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பெரும் இழப்பு ஏற்பட்டதாக விங் கமாண்டர் வியோமிகா சிங் பேட்டி. முப்பத்து இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் அனுப்பிய 400 ட்ரோன்களை அழித்தது இந்திய வான் அமைப்பு. துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தியதாக கர்னல் சோஃபியா குரேஷி குற்றச்சாட்டு. இந்தியாவின் லடாக் தொடங்கி குஜராத்தின் கட்ச் என 24 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவிய 500 ட்ரோன்கள். பெரும்பாலான ட்ரோன்களை வானிலையை இடைமறித்து அளித்த புதிய வீடியோ வெளியீடு. பாகிஸ்தான் ஏவிய பெரும்பாலான ட்ரோன்களில் ஆயுதங்களுக்கு பதிலாக கேமராக்கள் பொருத்தம். இந்திய நிலைகளை உளவு பார்க்க அனுப்பப்பட்டிருக்கலாம் என பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். தமிழ்நாட்டில் இன்று 7 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. அவசர கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து மாநில தலைமைச் செயலர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அவசர கடிதம். டெல்லியில் போர்க்கால எச்சரிக்கையாக அபாய ஒலி எழுப்பி ஒத்திகை. தலைநகரில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் சைரன் எழுப்பி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் எதிரொலி. டெல்லியில் 138 விமானங்களின் சேவை ரத்து. பாகிஸ்தானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை நேரலை செய்வதை தவிர்க்க வேண்டும். ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் மீடியாக்களுக்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வலியுறுத்தல். சென்னையில் உள்ள வணிக வளாகங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு. பதற்றமான சூழல் நிலவி வருவதால் சென்னை காவல்துறை நடவடிக்கை. போர் பதற்ற சூழலால் சென்னையில் மக்கள் கூடும் இடங்களில் கண்காணிப்பு அதிகரிப்பு. இரவு நேரங்களில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அருண்குமார் தகவல். மக்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பை அதிகரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி கண்காணிப்பு அதிகரிச்சிருக்கோம். வெஹிக்கிள் செக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அதே வேளையில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் கண்காணிப்பு. தமிழக வளர்ச்சி வரும் ஆண்டுகளில் ராக்கெட் வேகத்தில் இருக்கும். திராவிட மாடல் ஆட்சியின் விஷன் 2.0 இனிதான் ஆரம்பம் என திருச்சி விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. புதிய போப் லியோவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. அமைதி மற்றும் ஒற்றுமை பற்றிய அவரது செய்தி உலகம் முழுவதும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கட்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு முதலமைச்சர் சார்பில் குறுஞ்செய்தி. துவண்டுவிட வேண்டாம், உடனடியாக துணைத் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெறுங்கள் என வாழ்த்து.
4 மாநில காவல்துறையினர் தேடி வந்த மங்கிக்குள்ளா கொள்ளையர்கள் 2 ஆண்டுகளுக்கு பின் கைது. கொள்ளையடித்த பணத்தில் தருமபுரி மாவட்டத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 இடம் வாங்கி சொகுசு வாழ்க்கை. சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். IPL போட்டிகளை நடத்தினால் இரத்த ஆறு ஓடும் என எச்சரிக்கை. IPL தொடரில் எஞ்சியுள்ள போட்டிகள் 1 வாரம் இடைநிறுத்தம். போட்டிக்கான அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என IPL நிர்வாகம் அறிவிப்பு. தேசத்துக்கும் ராணுவத்துக்கும் துணையாக நிற்கிறோம். இந்திய ராணுவத்தை நினைத்து பெருமை கொள்வதாக BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா பேட்டி.